திருவாரூர் மாவட்டம் அரிச்சந்திரபுரம் பஞ்சாயத்து நெம்பூர் கிராமத்திலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் தான். எதற்காக இந்த பதிவு அப்படின்னா, எங்கள் பகுதியில் வந்துட்டு நடக்கிற பிரச்சனையை வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு தான் நான் லைவில் வந்திருக்கேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது. இதில் முக்கியமாக இப்போ நில அபகரிப்புனா குத்தகை ஒரு நிலத்தை வந்துட்டு குத்தகை என்னால் பராமரிக்க முடியல அப்படின்னு கொடுத்துட்டு அதை பராமரிக்க சொல்லிவிட்டு அதுலேருந்து குத்தகை கொடுத்துட்டு போகிறீங்க. ஒன்று குத்தகை கொடுக்குறீங்க, இல்லை அப்படின்னா நிலத்தை வந்துட்டு அந்த காலத்தில் எவ்வளோ அதுக்குள்ள மதிப்போ அதுக்குள்ள பணத்தை வாங்கிட்டு எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான பத்திரமோ எதுவுமே பதிவு பண்ணாமல் போகிறீங்க. அந்த காலத்துலலாம் அப்படி தானே, பணத்தை வாங்கிட்டு நிலத்தை வாங்கிட்டோம் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு வாங்கிட்டு சாகுபடி பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே இருக்கீங்கிற ஆள் அட்ரஸ் கூட தெரியாது, சரிங்களா? கேட்டால் வந்துட்டு இத்தனை வருஷமாக அந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சாங்கிறது கூட எனக்கு காதில் வரல. இப்போ தான், ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தான் கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியில் வந்திருக்கோம். அதனால் இப்போ தான் எங்கள் காதுக்கெல்லாம் வருது. அந்த காலத்தில் உள்ள நிலத்தில் வந்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு இப்போ உள்ள ரேட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்துட்டு கிராமத்தில் உள்ளே வந்திருக்கீங்க. நீங்கள் உங்களோட நிலம், நீங்கள் பணம் கேட்குறீங்க, இல்லைன்னு சொல்லலை. பணம் வந்துட்டு எப்போவோ கொடுத்துட்டு நிலத்தை கொடுத்துட்டு வெளியில் போயிருக்கீங்க. ஆனால் வந்துட்டு இவ்வளோ காலமாக வந்துட்டு கேட்காம இப்போ வந்து கேட்குறது தான் டவுட்டாக இருக்குது. அப்போது யாரோட தூண்டுதலின் பேரில் உள்ளே வந்து கேட்குறீங்க? இவ்வளோ காலமாக வந்துட்டு அந்த நிலத்துக்கு வந்துட்டு பணமும் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் டாக்குமெண்டேஷன் எல்லாங்கிறது ஊரில் நேரடியாக அந்த நிலத்தை கொடுத்தாங்கல்ல, அந்த ஆள் வந்து கேட்டிருந்தா ஓகே. கட்ட பஞ்சாயத்து மாரி வந்து இல்லை, இப்போ உள்ள பணத்தை கொடுத்தா கொடுங்க, இல்லை அப்படின்னா நிலத்தை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுகிற மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டேன். விவசாய விதத்தில் அடித்து நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டீங்க. அதுவும் இப்போ நீங்கள் கொடுத்துட்டு போனவங்க எல்லாருமே வந்துட்டு எந்த மதத்தை சார்ந்தவங்கலாம் தெரியாது. ஆனால் இப்போது 2-3 பேர் எங்கள் அப்பாவை ஏமாத்தினது வந்துட்டு நம்ப வச்சு ஏமாத்தினவர்னா நல்லவங்க யாருமே வந்துட்டு சொல்ல கிடையாது. நம்ப வச்சு ஏமாத்தினவரும் ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் தான். இப்போ எங்கள் கிராமத்தில் வந்து விளைநிலங்களை மறுபடியும் தன்வசப்படுத்தி வேறு ஆளுங்கள்கிட்ட அதிக விலைக்கு விற்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்திருக்கிறதும் அதே மதத்தை சார்ந்தவங்க தான். ஏன் மற்ற மதத்தை சார்ந்தவங்களாம் வரலையா அப்படின்னு கேட்டால், வராங்களா என்னங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் எங்கள் கிராமத்தில் சாகுபடி பண்ணுறவங்க சில பேர் வந்துட்டு அவங்களோட நிலத்தை தான் சாகுபடி பண்ணுறாங்க. எவ்வளோ உழைச்சிருக்கீங்க, உங்கள் நிலத்தை வந்துட்டு இவ்வளோ நாள் பாதுகாத்து வச்சுருந்துருக்காங்க.
அவங்களுக்கு சரியான முறையில் வந்துட்டு இவ்வளோ காலம் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கேட்குறீங்க, ஒரு நியாயமான அமௌண்ட்டை வந்துட்டு கேட்டிருந்தீங்கன்னா சரியாங்களாம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு தான் கொடுத்தாகணும் அப்படின்னு கேட்குறது ரொம்ப அநியாயம். இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமாக ஏன் பொழப்பு நடத்துறீங்க அப்படின்னு தெரியல. வாழ்ந்தவங்களே வாழணும்னு நினைக்கிறீங்களா? மற்றவங்களாம் அடித்தட்ட மக்கள்லாம் வந்துட்டு வளரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு செத்தா கூட வந்துட்டு அருணாக்குடி அறுத்து போட்டு தான் புதைப்பாங்களாம், கேள்விப்பட்டிருக்கேன். குழிக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு இருக்கிற முடியும் வந்துட்டு யாருக்கும் விரோதியாக ஆகாமல் நல்லவங்களாக இருந்து சொர்க்கத்துக்கு போகணுன்னு நினைங்க, நரகத்துக்கு போகணுன்னு நினைக்காதீங்க, சரிங்களா? இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு ரொம்ப வேதனைக்குள்ளே ஆளாக்கிட்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. எவன்கிட்டையோ கொண்டு போய் கட்ட பஞ்சாயத்துக்கு உட்காந்து அவனுக்கு பணத்தை கொடுத்து வேறு யார்கிட்டையோ கைமாற்றி நிலத்தை கொடுத்து நீங்கள் சம்பாதிக்கணுன்னு அவ்வளோ கீழ்த்தனமாக சம்பாதிக்கிற அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டா இருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் நீங்கள் நேரடியாகவே வந்து இதேமாரி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு கிராம மக்கள்கிட்டே உட்காந்து பேசலாமே. கிராம மக்கள் உங்களை என்ன அவ்வளோ துன்புறுத்தியாக பார்க்குறாங்க? இல்லை அப்படின்னு உங்கள் அடிக்க வராங்களா? இல்லை வேறு ஏதாவது சொல்கிறாங்களா? நேரடியாக வந்து உட்காந்து பேச முடியல. கூப்பிடுங்க, யார் யார் நிலம் வச்சுருக்காங்களோ எல்லாரையும் ஒரு நாள் கூப்பிடுங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளோ பேர் வந்துட்டு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு வச்சு பேசுங்க. பேசுனா தான் தெரியும், சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளை கூப்பிட்டு வச்சு மறைமுகமாக பேசுகிறது வந்துட்டு அது நல்லது கிடையாது. இல்லை பணம் கொடுக்காதவங்கலாம் வந்துட்டு தனியாக கூப்பிட்டு வச்சு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப ஜென்யூன் கிடையாது. அது நீங்கள் பண்ணுற பாவம். நீங்கள் உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு இல்லை பிற்கால சந்ததிக்கு வந்துட்டு நீங்களே தேடி வச்சுட்டு போகிற பாவம்னு நினச்சிக்கோங்க, சரிங்களா? நான் சாபம் விடுறேன்னு நினைக்காதீங்க. விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா விவசாயிங்க சாபம் விட்டால் நீங்கள் எல்லாம் எங்கே போவீங்கன்னே தெரியாது. இப்போது எங்கள் ஊர் சைடில் பாதிக்கப்படுறது எல்லாருமே விவசாயிங்க தான். அங்கே எவ்வளோ அடிபட்டு மிதிப்பட்டு தான் மேலே வந்திருக்காங்க. அவங்களோட பிள்ளைங்க வந்துட்டு வெளியூரில் போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து இருக்கலாம். அந்த விளைநிலத்தில் விளையிற பணத்தை வச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேமித்து வீடு வாசல் கட்டிக்கிட்டு ஓரளவு இப்போ தான் முன்னேறி மேலே வராங்க. அவங்கள வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு தலையில் தட்டி வந்துட்டு நீ இப்படி தான் இருக்கணும், இதுக்கப்புறம் வந்துட்டு இதை தான் உனக்கு கதி அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். இல்லை யாருமே சப்போர்ட்டுக்கு வர மாட்டீங்க. கிராம மக்கள் வந்துட்டு உங்களுக்கு வயிற்றுவலின்னா மட்டும்தான் தெரியுது, மற்றவங்க வயிற்றுவலியும் வந்துட்டு என்னென்னு. அப்போது அந்த காலத்துலலாம் மற்றவங்களுக்கு வயிற்றுவலின்னா கூட பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டு துடிப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, சரி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பக்கத்து வீட்டில் சாவு இருந்தால் அதுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கொண்டாட்டமாக தான் இருக்குது. அந்த மாதிரி காலமாக போயிடுச்சு.
தயவுசெய்து வந்துட்டு உஷாராகிக்கிங்க. ஏன்னா இப்போது எல்லாருமே வந்துட்டு விவசாயிகளை தான் டார்கெட் பண்ணுறாங்க, விவசாய நிலங்களை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ சிஎம் சார், நீங்கள் புதுசாக வந்து உள்ளே வந்திருக்கீங்க, நீங்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களே, எங்கள் பகுதிக்கு நேரடியாக ஆய்வு செய்து இதற்கான முற்றுப்புள்ளி கூடிய விரைவில் வைப்பீர்கள் என நம்புகிறேன். விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் முன்னாடி வரீங்க? விவசாயிகள் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் இருக்கீங்க. எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்குது, அதில் இதுவும் ஒரு பிரச்சனை. எங்கள் ஊரை காவந்து பண்ணுறதுக்கு யாராவது இருந்தீங்கன்னா வந்து ஸ்டெப் எடுங்க சார். இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா விவசாயமாக இருக்காது. இப்போ வாங்குறவங்க எல்லாருமே வந்துட்டு, இப்போ வாங்கிட்டு போயிருக்கவங்க எல்லாருமே, அந்த நிலத்தை வாங்குறவங்க எல்லாருமே விவசாயம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. விவசாயம் பண்ணுவாங்க, ஒரு தலைமுறை இருக்கலாம், அடுத்த தலைமுறையில் வந்துட்டு பிளாட் போட்டு விற்றுட்டு போயிடுவாங்க. அடுத்த தலைமுறையோட விவசாயமே இல்லாமல் போயிடும். அதனால் வந்துட்டு விவசாயத்தை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற விவசாயிங்கள்கிட்ட தயவுசெய்து அவங்களோட கோரிக்கையை வந்துட்டு என்னென்னு கேட்டு அதை பூர்த்தி செய்யுங்க. ஏன்னா நிலங்களை வந்துட்டு கண்டிப்பாக ஒருத்தங்க நிலத்தை வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ காலம் வந்துட்டு விவசாயிகள்கிட்ட வந்துட்டு விவசாயம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட தலைமுறைகள் கண்டிப்பாக வந்துட்டு விவசாயம் தான் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. எல்லாருமே விவசாயம் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. ஒரு ஜென்ரேஷனாவது தப்பி பிழைச்சாவது வந்துட்டு விவசாயம் செய்வாங்க. அப்படிங்கிற மாதிரி விவசாயத்தை வந்துட்டு இப்போது உள்ளே வந்திருக்க மாஃபியா நில மோசடி கும்பலை வந்துட்டு தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு என்னோடய கோரிக்கை வைக்கிறேன். தயவுசெய்து மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் புதிதாக ஆட்சியில் அமர்ந்து இருக்கும் சிஎம் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இந்த பதிவை வந்துட்டு முன்வைக்கிறேன். தயவுசெய்து வந்துட்டு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, விவசாயிகளை காவந்து பண்ணணும், இந்த மாதிரி பிரச்சனையில் வந்துட்டு எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான், எனக்கும் ஆசை இருக்குது விவசாயம் பண்ணணுன்ட்டு. ஆனால் எங்கள் அப்பாவோடையே முடியணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டு இப்போ தள்ளப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிலம் எதுவுமே எங்ககிட்ட இல்லை, அபகரிக்கப்பட்டது அப்படின்ட்டு. அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த நபர்கள்ட்டேருந்தும் எல்லாமே வந்துட்டு அபகரிக்கப்பட்டால் இப்படி தான் விவசாயம் வந்துட்டு அழிஞ்சு போகும். அதனால் எப்படியாவது வந்துட்டு இதுலேருந்து பிரச்சனையை மேலே கொண்டு வரணும் அப்படின்ட்டு நான் உறுதியாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.